சந்தியராகம் சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்ன தான் பிளான் போட்டாலும் கடைசியில் சொதப்பிடுது. யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். புவனா, பசுபதி இவங்க 2 பேரை பற்றியும் தான் சொல்கிறேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஒரு 4 அடியாட்களை இறக்கி காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது புவனாவுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம். அதாவது கதிர் தான் ஜீவான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் மாயா கிட்ட இந்த பற்றி விசாரித்தா கதிர் ஜீவா கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஒருவேளை கதிர் ஜீவாவாக இருந்து முன்னாடி நின்னா அவனை போட்டு தள்ளுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் கதிர் இல்லாமல் வேறொருத்தன் ஜீவாவாக வந்தானா அவன் நம்ம கூட சேருவானா அப்படின்றது சந்தேகம்தான். அப்படி அவனை போட்டு தள்ளுறதும் கொஞ்சம் சிரமந்தான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிர் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர் ஜெயந்திக்கு ஜானகி முன்னாடி போய் நிற்கிறாரு. கிருஷ்ணர் வேடத்தில் போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே இருக்கிற ஒருத்தரில் தான் ஜீவா அப்படின்ற சந்தோஷத்தோடு எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அப்படி ஜானகி வெண்ணெயை ஊட்டும்போது அப்போது ஜீவா அதை வாங்கி சாப்பிட்றாரு. அப்போ பவர் கட் ஆகுது. அந்த இருட்டில் ரகுராம் அந்த முகத்தை பார்க்குறாங்க. உண்மையிலே அவரை பார்த்தாரா இல்லையா, கதிர் தான் ஜீவா அப்படின்ற உண்மை ரகுராமுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் அப்கமிங் எபிசோடில் செம்ம ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.